வணக்கம். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை வாய்ச்சொற்கள். ஞானபீட விருதை பெற்ற 2வது தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவரோட கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ருக்மணி நம்ம கதையினுடைய கதாநாயகி. ருக்மணி சத்திரத்து தண்ணியில் உட்காந்து யாரையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கா. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவளுக்கு வாசலில் தான் கண்ணே. அவளுக்கு கண்ணு தெரியாததுனாலையும் அவளுக்குன்னு யாருமே இல்லாததுனாலையும் ஊருக்கு வெளியே பாலடைஞ்சு கிடக்கிற சத்திரம்தான் ருக்மணிக்கு தங்குற வீடு. பகல் முழுக்க சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில் மூங்கில்ல கூடை முரம்னு பின்றதும் அதை விற்கிறதும் தான் அவளோட வேலை. அவளுக்கு தனிமையும் இருளும் பழக்கப்பட்டது தான்னாலும் இப்போ அவளோட தனிமை அவளுக்குள்ள வெறுப்பாயிடுச்சு. காரணம் கண்ணப்பன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரவில் பெஞ்ச மழைக்கு அப்புறமா தட்டு தடுமாறி அங்கே வந்தவன் தான் கண்ணப்பன். ருக்மணி யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது கண்ணப்பன் சொன்னது என்னன்னா, தன்னோட அம்மா போனதுக்கப்புறமா சித்தி கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி அவனுக்குன்னு எந்த ஒரு தொழிலும் கிடையாது. ரயிலில் எதையாவது பாடி ரயிலில் இருக்கிறவங்கள்ட்ட காசு வாங்குறதா சொன்னான். கண்ணப்பனினுடைய பாட்டும் குரலும் ருக்மணிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை கொடுக்குறா. தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னவன் ருக்மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறான். கண்ணு தெரியாத அனாதையான தன்னை யார் கட்டிக்குவா அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப கேட்குறான். அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த கண்ணப்பன் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. விடிஞ்சதுக்கு அப்புறமும் ருக்மணி கண்ணப்பனை தேடினப்போ அவன் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள்லேயும் கண்ணப்பனை பற்றி அவள் பேசிக்கிட்டே இருந்தா. தனக்குள்ளேயே அவள் பேசிகிட்டு இருந்தா. ஏன்னா வேறு யாருக்கும் கண்ணப்பனை பற்றி எதுவும் தெரியாது. அதே மாதிரி அவன் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி வாசலையே பார்த்துட்டே இருந்தா. அவன் பாடின பாட்டு அவள் காதுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அதே இரவில் யாரோ வர்ற மாதிரி கேட்டதும் கண்ணப்பனான்னு ருக்மணி கேட்டா. வந்தவன் கண்ணப்பன் தான். அவன் ருக்மணி கிட்ட இப்போது தான் புல்லாங்குழல் செஞ்சு விற்கிறதா சொல்லி அதுக்கு அவ தான் காரணம்னு சொல்கிறான். அதுக்கு மேலே மறைக்க முடியாமல் ருக்மணி தயங்கி கண்ணப்பனை விரும்புகிறத சொல்லிடுறா. கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னும் கேட்குறா. அதுக்கு கண்ணப்பன் 4 வருஷத்துக்கு முந்தி அம்மா வந்ததுனால எனக்கு கண்ணு போயிடுச்சு. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்கிற வரைக்கும் எனக்கும் இந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கண்ணு தெரியாத 2 பேர் சேர்றதுனால என்ன லாபம்? நான் இங்கேருந்து அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் சொல்கிறான். அப்போ ருக்மணி கேட்குறா, இவ்வளோ நாளாக கண்ணு தெரியாதப்போ நம்மளை யார் கவனிச்சிருந்தா? நமக்கு கண்ணு தெரியாததுனால நமக்கு என்ன குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறா. கண்ணப்பனும் மனசு மாறி இனிமே என் கண்ணே நீ தான் அப்படின்னு சொல்லி இரவு பூரா பேசிக்கிட்டே இருக்காங்க. திருவள்ளுவர் ஒரு குரலில் கண்ணோடு கண்ணினை நோக்கி வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இழ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா காதலர்கள் இருவரும் சந்திக்கும் போது அவங்க கண்களாலேயே தங்களுடைய எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்குவாங்க. அவங்களுக்கு வாய்ச்சொற்களே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்களோட விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கண் தெரியாததுனால இவங்க வாய்ச்சொற்கள் மூலமாக தான் எல்லாமே பரிமாறிக்கணும். நன்றி.